வார்த்தைகள் கொஞ்சம் யோசனை பண்ணி நல்லா பேசிடலாம். கொஞ்சம் தான். கொஞ்சம். பிரச்சனைன்னு சொல்லாம சவால். அ "நீ உருப்படவே மாட்ட" அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, "நீ இப்படியெல்லாம் பண்ணா மாற்றம், நல்ல மாற்றம் இருக்கும். ம். நிறுத்திடுங்க" அப்படின்னு சொல்றத விட குறைச்சுக்கோங்க. உங்க வீட்ல வந்து ஒருத்தங்க வந்து ஸ்மோக் ஓவரா பண்றாங்கன்னா, நிறுத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறுத்த மாட்டாங்க அவங்க. குறைச்சுக்கோங்கன்னா குறைப்பாங்க. ஏன்னா வந்து நீங்க என்ன பண்ணல, கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணல. அதனால. அதுபோல வார்த்தைகள் மிக, மிக, மிக முக்கியம். வார்த்தைகள் தான் ஒரு வகையில சொல்லணும்னு சொன்னா எல்லாம். நம்ம பிரெயினு நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம பிரெயினுக்கு கேக்குதா? கேட்கலையா? ஹலோ? கேக்குது. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து பிரெயினுக்கு கேக்குது. வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் கேக்குது. ஆனா ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசுவார். ஆனா அவர பார்த்தா பெரிய லெவல்ல மக்களுக்கு பிடிக்காது. ரொம்ப நல்லா தான் பேசுறாரு அவரு. ஆனா அவர பார்த்தா மக்களுக்கு பெருசா அவ்வளவா பிடிக்காது. அவரும் பெரிய லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்க மாட்டாரு. ஏன் சொல்லட்டுமா? அவரு நினைக்கிற வார்த்தைகள் வந்து தப்பா இருக்கு. ம். ஹி இஸ் எ குட் வாய் இன்ஜினியர். ஆனா பிரெயின் இன்ஜினியரான்னா ம்ஹ்ம். பிரெயின் நீங்கள் சிந்திப்பது யாருக்கு கேட்கும்? உங்களுக்கு கேட்கும். மத்தவங்களுக்கு கேட்காது. கரெக்ட் தானே? ஹலோ? ஹலோ? கரெக்ட்டா? நாம் சிந்திப்பது மற்றவர்களுடைய காதுகளில் விழுவதில்லை. ஆனால் சத்திய யுகத்திலே சிந்திப்பது கூட மற்றவர்களுக்கு கேட்கும். ஆனா இந்த யுகத்துல அப்படி கிடையாது. நாம் சிந்திப்பது நமக்கு மட்டுமே கேட்கும். அப்ப சிந்திக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தைகளாக இருந்தால் மட்டுமே பிரெயின் வந்து சோர்வடையாது. எங்க சோம்பேறித்தனம் வருது? எங்க வந்து ஒரு ஒரு செயல் இழந்து போகிறார்கள்? எங்க மூளை செயலிழக்கும்னா, ஏகப்பட்ட லெவல்ல அந்த வார்த்தைகள வந்து போட்டு பிரெயின வந்து நீங்க நம்ம என்ன பண்றாங்க மக்கள்? தவறான வார்த்தைகளை, தப்பான வார்த்தைகளை அ வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அது பல தடவ சொல்லிட்டே இருக்கலாம். "இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று வாய்ப்பிருந்தால்" ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 2 அடிக்கு 1/2 அடி சைஸ்ல நல்லா கவனிங்க. 2 அடிக்கு 1/2 அடி சைஸ்ல ஒரு ஃப்ளக்ஸ் பேனரோ அல்லது ஒரு A3 ஷீட்லயோ இந்த திருக்குறளை உங்கள் வீட்டில் அனைவரின் கண்ணில் படும்படியாக ஹால்ல தயவு செய்து டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஓகே. அதுக்கு ப்ளூ பேக்கிரவுண்ட் இருக்கணும். ஒயிட் லெட்டர்ஸ் இருக்கணும். கலர்ஸ் ரொம்ப முக்கியம். கலர்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ளூ பேக்கிரவுண்ட், ஒயிட் லெட்டர்ஸ். ஓகே. இருக்கிற மாரி, நீங்க என்ன வந்து உங்களுடைய மனசுல நல்லா பதியணும்னாலும், இந்த கலர் யூஸ் பண்ணலாம் நீங்க. அந்த நல்ல நல்ல அந்த ப்ளூ, அதுல ஒயிட் லெட்டர்ஸ். ஓகே. நீங்க கவனிங்க. ஆ நெறைய இடங்கள்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, ஈஸியா போய் மக்கள் மனசுல பதியும்ன்றது, அது ஒரு குரோமோ தெரபி தான் அது. கவனிச்சிருக்கீங்களா? ப்ளூ பேக்கிரவுண்ட்ல ஒயிட் லெட்டர்ஸ்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் குடுத்திருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து அப்படியே மாத்தி பண்ணியிருப்பாங்க. எப்படி? ஒயிட் பேக்கிரவுண்ட்ல ப்ளூ லெட்டர்ஸ். அதுவும் வொர்க் ஆகும். தட்ஸ் ஆல்சோ ஓகே. பட் ப்ளூ பேக்கிரவுண்ட்ல ஒயிட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டா பதியும். ஸோ இந்த இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்றத உங்களுடைய லிவிங் ரூம்ல, உங்களுடைய ஆஃபீஸ்ல, அ எல்லா இடங்களிலும் வந்து இது போடுறதுன்றது அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு ரிசல்ட் குடுக்கும். ஏன்னா, உங்க பிரெயினுக்கு அது என்ன பண்ணும்? ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். "ஏய் பாருப்பா, ஏய் பாரு, ஏய் பாருன்னு" சொல்லிட்டு அது என்ன பண்ணும்னா, வீட்ல ஏன்னா உங்க ஒய்ஃபே வந்து உங்கள ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது பார்த்து குறையும். அது குறையும். நீங்களே ஒரு மாரி பேசிட்டு இருப்பீங்க. உங்க பையன் ஏதோ சொல்லுவான். அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க அந்த கத்துற நேரத்துல விட்டுருவாங்க. ஆனா,
சும்மா உட்கார்ந்துருக்கிற நேரத்துல அதை பார்ப்பாங்க. இனிய உளவாக என்னாது குரல் கனியிருப்ப காய்க்க வந்தது. என்ன இது? இதுதான் வந்து நம்ம உருப்படுற மாதிரி நமது தமிழ்நாட்டுல வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. எதுலான எல்லா பேருந்துகளிலும் பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் இருக்கும். ரொம்ப நல்லா போட்டிருப்பாங்க. இப்பெல்லாம் கலர் மாத்திட்டாங்க. பட் இந்த கலர் நான் சொல்ற கலர் தான் ஒரு காலத்து. ஏன்னா நாங்கெல்லாம் நிறைய குறள்களே அதுலதான் கத்துக்கிட்டோம். நான் வந்து இந்த மோப்பக்குடைய மணிச்ச முகந்திருந்து நோக்கக்கூடிய விருந்திருந்து நான் அதுலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலதான் கத்துக்கிட்டேன். இது போல நிறைய. தயவு செய்து அந்த குறள் வந்து நீங்க போட்டுக்கிறது என்னுடைய அன்பான